சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. தோல்வி பயத்தில் துபாய்க்கு பறந்த உதயநிதி. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கு. மேலும் மே 4ஆம் தேதி ரிசல்ட்டுக்காக ஒவ்வொரு கட்சியினரும் காத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் தற்போது கிடைச்சிருக்க தகவலின்படி அநேக வாக்குகள் தாவேகாவுக்கு தான் விழுந்திருக்கக்கூடும் என்கின்ற தகவல் தற்போது போய்கொண்டிருக்கிறது. காரணம் திமுக ஆட்சியின் எதிர்ப்பு அலைதான் என சொல்லப்படுகிறது. என்னதான் ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுக்கப்பட்டாலும் இம்முறை மாற்றத்திற்கான வழியை தான் மக்கள் தேடி உள்ளார்கள். அதனால்தான் கிட்டத்தட்ட 87% வாக்குப்பதிவு என்பது பதிவாகியிருக்கிறது. எப்போதும் இல்லாமல் இப்போது இவ்வளவு அதிகமான வாக்குகள் பதிவாகி இருப்பது காரணம் மக்கள் திமுகவுக்கு எதிரான மனநிலையில் உள்ளதால் தான் ஒவ்வொருவரும் வந்து தங்களது வாக்குகளை செலுத்தியுள்ளார்கள். அது மட்டும் இல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் ஏன் அவசரமாக துபாய் செல்ல வேண்டும்? அதற்கு காரணம் இருக்கிறதாம். திமுகவில் பல துரோகி அமைச்சர்கள் இருப்பதை சுட்டி காட்டிவிட்டு தோல்வி பயத்தால் தான் உதயநிதி ஸ்டாலின் வெளிநாட்டு பயணம் சென்றிருக்கிறார். மேலும் வாக்கு என்னும் நேரத்தில் உதயநிதி தமிழ்நாட்டில் இருக்க மாட்டார் என்கின்ற தகவல் தற்போது இணையத்தில் வைரலாக போய்கொண்டிருக்கிறது. அதாவது சேகர் பாபு மற்றும் முக்கியமான நிர்வாகியாக இருக்கக்கூடிய தாமோ, அன்பரசன், ஆவடி நாசர் மற்றும் சுதர்சனம் ஆகியோர் எதிராக தற்போது பெரும்பாலான புகார்கள் எழுந்திருக்கிறதாக அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் தலைவர் அனுமதித்த அந்த துரோகிகளின் பெயரை நான் தனியாக சொல்கிறேன் என்று வேட்பாளர்கள் ஆவேசப்பட்டிருக்காங்களாம். இது கட்சியின் மூத்த தலைவர்களிடையே அதிர வச்சிருக்கு. ஒரு புறம் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக சொல்லப்பட்டாலும் மறுபுறம் சொந்த கட்சி நிர்வாகிகளே கடைசி கட்டத்தில் கைவிட்டது திமுக தலைமைக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழக அமைச்சரவையில் விரைவிலே அதிரடி மாற்றங்கள் நிகழும் என்றும் ஒரு சில அமைச்சர்களின் பதவிகள் பறிக்கப்பட்டு அவர்களுக்கு கல்தா கொடுக்கப்படலாம் என்றும் அரசியல் வட்டாரத்தில் தகவல்கள் கசிந்து வருது. இப்போது அறிவாலயத்தில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் பாதிக்கப்பட்ட வேட்பாளர்களே நேரடியாக அமைச்சர்களுக்கு எதிராக புகார்களை வாசித்திருப்பது திமுக தலைமைக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டுமில்லாமல் இம்முறை திமுக வெற்றி பெறாது, அதனால்தான் தற்போதே உதயநிதி நாட்டை விட்டே ஓடிவிட்டார் என தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது.